பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வார்த்தையும் என் வாழ்க்கையும் என்ற ஆடியோ கிளிப்பின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் அன்பை தருகிற பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் அடிப்படையில் பார்த்தோம். தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்றும் நாம் அவரை பற்றி தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனை பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் இருப்பார், இயேசு கிறிஸ்துவின் மேல் எப்படி தங்கி இருப்பார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களில் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்னவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கிறார் என்றால், ஞானத்தை கொடுக்கிறாராம், பாவ உணர்வை கொடுக்கிறாராம், ஆலோசனையும் பலனையும் தருகிறாராம், கர்த்தருக்கு பயப்படுகிறதையும் பயத்தை அவர் நமக்கு அருளுகிற ஆவியானவராயிருக்கிறார். இதில் முக்கியமாக பார்த்தோன்னா ஆலோசனை அருளும் ஆவி. ஒருவேளை உங்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லையா? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, நல் யோசனை உன்னை காப்பாற்றும். குட் அட்வைஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமா, உங்கள் சேஃப்கார்ட் பண்ணுமா. அந்த நல் ஆலோசனையை அருளுகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். திரும்பவும் அதை வாசிக்கிறேன். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. ஸோ நல் யோசனையும் நல் ஆலோசனையும் அருளுகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை எந்த வழியாய் போவது, எந்த காரியத்தை செய்வது, எந்த காரியத்தை செய்தால் ஜெயமாய் இருக்க முடியும், எந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது என்ற காரியங்கள் எல்லாம் யார் நமக்கு ஆலோசனையாய் கொடுப்பார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆலோசனைகளை அருளுகிற பரிசுத்த ஆவியானவர். சங்கீத புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். ஆலோசனை மிக மிக முக்கியம். அந்த ஆலோசனையினால் சிலருடைய வாழ்க்கை திருப்பப்பட்டிருக்கிறது. ரெகோபெயாம் என்ற ஒரு ராஜாவை பாருங்கள். யூதருடைய ராஜா வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவர் சாலோமோனின் மகனாய் காணப்பட்டார். அவரிடத்தில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவர் 2 பேரிடத்தில் ஆலோசனை கேட்டார். ஒருவர் முதலாவது முதியவர்களிடத்திலும், 2வது வாலிபர்களிடத்திலும் அவர் ஆலோசனையை கேட்டார். அவர் முதியோர்களின் ஆலோசனையை தள்ளிவிட்டு, அது நல்ல ஆலோசனையாய் இருந்தது, ஆனால் அதை தள்ளிவிட்டு வாலிபர்களின் ஆலோசனையை அவர் ரெகோபெயாம் கேட்ட பொழுது அவருடைய ராஜ்யமே 2ஆக பிளக்கப்பட்டது. யூதேயா ஒரு ராஜ்யமாகவும் மற்ற இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரங்கள் ஒரு கோத்திரமாகவும் 2 கோத்திரம் ஒரு ராஜ்யமாக பகுக்கப்பட்டது. யாருடைய காலத்தில்? ரெகோபெயாமின் காலத்தில். ஏனென்றால் நல்ல ஆலோசனை அவர் தள்ளிவிட்டு அவர் மற்ற ஆலோசனை, தவறுதலான ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் அவருடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ஒரு டெசிஷன் வேணும்னா ஆலோசனை கேட்க நம்ம மற்ற எல்லாரிடத்திலும் நாம் கேட்கலாம். ஆனால் அதற்கும் மேலே எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன அருளுகிறார் என்றால் ஆலோசனையா, குட் கவுன்சில். அவர் ஒரு நல்ல கவுன்சிலர், நல்ல அட்வைஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ நல்ல கவுன்சிலை நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு
ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்ததுனால என்ன அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது? அவருக்கு நாமம் என்ன நாமம் கொடுக்கப்பட்டது? ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா என்று அவருக்கு பெயர் வழங்கப்பட்டது. ஆலோசனை கர்த்தா என்ற நாமம் வழங்கப்பட்டது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை அருளுகிறவராக இயேசு கிறிஸ்தவனிடத்தில் அவர் தங்கி இருந்தார். அதனால் நம்ம ஒரு வேளை டெசிஷன் எடுக்கவோ என்ன செய்கிறது, யாரிடத்துல ஆலோசனை கேட்கலாம் நீங்கள் கலங்கி கொண்டிருந்தீங்களா? ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க. அவர் நல் யோசனையை கொடுப்பார், நல் ஆலோசனை எங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் ஆலோசனை அருள்கிற பரிசுத்த ஆவியானவர். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேலைக்காம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவனுடைய அன்பை எங்கள் இருதயங்களில் ஊற்றுகிற பரிசுத்த ஆவியானப்பா, எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா, முடியாதவைகளை முட்டிய செய்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களுடைய பலவீனத்தை பலனாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு பாவ உணர்வை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களை கண்டித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா. நீங்கள் சமாதானத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா. தேங்க்யூ லார்ட். இன்றும் ஆண்டவரே அப்பா ஒரு ஆலோசனை தருகிற பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரை நாங்கள் கண்டு கொள்ளும்படியான ஒரு சிலாக்கியத்தை, அதை தியானிக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பாமை துதிக்கிறோம். உங்களுடைய ஆலோசனைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. அந்த காலை வேலையில் ஆண்டவரே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷம் அப்பா உங்கள் ஆலோசனையினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் ஆலோசனையை அப்பா நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு அதை நாங்கள் பிடித்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். யாரெல்லாம்ப்பா எனக்கு அட்வைஸ் பண்ண யாரும் இல்லை, என்னை வழி நடத்த யாரும் இல்லை, நல்ல ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தாவாக இருந்து அப்பா அவர்கள் இங்கே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்பா உம்மிடத்திலிருந்து ஆலோசனை எங்களுக்காக மாத்திரம் பெற்றுக்கொள்ளாதபடி எங்களை காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தா என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை கூறவும் அவர்களுக்கு ஆலோசனைகளை கூறவும் எங்கள் வாயில் எங்கள் நாவில் உம்முடைய வாக்கை நீர் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். மோசே சொன்னது போல நாங்கள் வாக்கு வல்லவர்கள் அல்ல, நாங்கள் பேச தெரியாதவர்கள், என்ன செய்வது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய வார்த்தை நாவில் உம்முடைய வார்த்தையை அனுப்பி மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் பிரசனத்தினால இடை கட்டி எங்களை காத்து கொள்ளுங்க ராஜா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி. ஒரு நாளும் வழிவிட்டு விலகி போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நிறைய ஆலோசகர்களை எங்கள் சபையில் நீங்கள் எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஃபாதர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆலோசனை சொல்லுகிற நிறைய கவுன்சிலர்ஸை நீங்கள் எழுப்புங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒரு இன்ஃப்ளூவன்ஷியல் கவுன்சிலரா ஆண்டவரே நாங்கள் எல்லாம் மாற்றப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, how Daniel had influenced his friends and he gave a good counsel of Father not to sin, O Holy Spirit.
தேங்க்யூ லார்ட். அப்பேற்பட்ட தானியல்களை ஆண்டவரே ஒரு நல்ல பாதையில் நடத்துகிற கவுன்சிலர்களை நீங்கள் எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட். ஒரு இன்ஃப்ளூவன்ஷியல் கவுன்சிலராக நீங்கள் அநேகரை எழுப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். என்ன அப்படி செய்ய போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாமே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா பரிசுத்த ஆவியை நீங்கள் தாங்கி தாபரிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையை கொடுப்பார். பரிசுத்த ஆவியினர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். அதனால் நீங்கள் அவரிடத்தில் போய் நான் என்ன செய்யணும் இந்த காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஆலோசனை அருள்வார். அவருக்கு முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால் ஆலோசனை அருள்கிற பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.